மகரம் 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 2025 வருது. சந்தோஷமான செய்தி தான். நிறைய வீடியோவில் கொடுத்துட்டேன். இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன். 2025 ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு அதாவது தனக்குத்தானே எதிரி போல் உங்கள் ராசிநாதனே உங்களை பயங்கரமாக காயப்படுத்தி வருத்தங்களை கொடுத்து பல போராட்டங்களை கொடுத்து அப்படியே அலைந்து திரிந்து ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு குழப்பத்தில் ஒரு பெயின் இன் லைஃப் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தெளிவாகி ஞானம் அடைந்து ஒரு புத்துணர்வு பெற்று மீண்டும் உயிர் தெழுந்து வரக்கூடிய காலத்தை நெருங்குறீங்க. அதுதான் 2025 உங்களுக்கு உண்டான ஒரு வருஷம். சனி விலகிறார். சனி விலகின உடனே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல போகிறார். பொதுவாகவே 3ஆம் இடத்துல சனி இருந்தால் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். ஏன் அட்வான்டேஜ்னால் ஒரு அசுபர் எப்பெல்லாம் அந்த மறைவு ஸ்தானத்தில் பர்டிகுலராக 6 மற்றும் 3ல் சனி நின்னார்னா அவர் செல்ஃபாகவே அவரை சார்ஜ் பண்ணிக்குவார். அவருடைய இடம் அது, அவருக்கு பலம் அடைகிற இடம். ஸோ மகரம் பவர்ஃபுல்லாக தெரிவிங்க. 2025 ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, பவர்ஃபுல்லாக தெரிவிங்க. நீங்கள் எவ்வளோலாம் தடையை சந்தித்து எவ்வளோலாம் இழப்புகளை சந்தித்து எவ்வளோ நஷ்டங்கள் அடைந்து கடன் அடைந்து நோய்கள் வருத்தங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மன வருத்தம் மனக்குழப்பம் ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை யாருமே உங்களை புரிஞ்சிக்கல. இந்த பெயின் திரும்ப வாழ்க்கையில் வரவே கூடாதுன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு அந்த பெயின். பட் அதெல்லாம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மெசேஜ். அது என்ன மெசேஜ் அப்படின்னா வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம், இது யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாருக்குமே வரும் அந்த மெசேஜ். அதை புரிஞ்சிட்டிப்பீங்க. இப்போ நல்லா புரிஞ்சிட்டீங்க, நல்லா உணர்றீங்க. 2025 நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தால் உங்கள் கல்வியும் உங்கள் எதிர்காலமும் உங்கள் கையில் திருப்திகரமாக க்ரீன் சிக்னல். நீங்கள் ஒரு இளைஞர், நீங்கள் வேலை தேடுறீங்க, நீங்கள் ஒரு பெண், உங்கள் வயது 23 27, ஒரு வேலை ஒரு வாழ்க்கை அமையணும், சரியான பாதையில் போவீங்க. இயற்கையாகவே உங்களுக்கு அந்த சரியான பாதையை கொண்டு போயிடும். இப்போ அதுதான் 2025 நடக்கிற மாற்றங்கள். திருமண விஷயம் சந்தோஷமாக நடக்கும். வரனே அமையாதவங்களுக்கு வரன் அமையும். திருமணம் நடந்து சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் அவங்க ஒன்றா சேரக்கூடிய, மறுபடியும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சமாதானம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. பூமி யோகம், வெளிநாடு யோகம், ஆன்சைட். ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணேன், நிறைய ஃபெயில் ஆகி நிறைய மணி லாஸ், நிறைய எழுதின எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன். பட் அகெயின் ஐ கேன், ஷால் ஐ ட்ரை ஆர் நாட்? எஸ், டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை ஒன் மோர் டைம். ஆனால் இந்த முறை நீங்கள் செய்கிற முயற்சி உங்களுக்கு அது வெற்றியை தருன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். இது ஒரு பாசிட்டிவாக அது பலனை உங்கள் ஆத்மாத்மா நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். முழு ஈடுபாடோட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும். நம்ம வாழணுன்ற ஆர்வமும் ஆசையும் வந்தால் தான் நம்ம சந்தோஷமாக சக்ஸஸ் நோக்கி போயிட்டே இருப்போம். அந்த ஆர்வமும் ஆசையும் அந்த பிடிப்பு உங்களுக்கு நெருங்கி வரும். அது ஒரு பெரிய நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன்.